விஷன் கியா, நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. 7 6 5 4 3 2 1 எங்கள் பேப்பர் படியன் பேப்பர் படியன் எங்கட பேப்பர் படியன் வரா வாரான் வரா வாரான் வரா வந்துட்டேன். இனிய காலை வணக்கம் தமிழ் பேசும் மக்கள் எல்லாருக்கும். குட் மார்னிங் அண்ணா. வணக்கம். குட் மார்னிங். வணக்கம். சொல்லுங்கள், உங்களுக்கு கடமை ஆரம்பிங்க. ஆமாண்ணா, ஆரம்பிப்போ. நேரம் வேகமாக போய்கொண்டிருக்குன்னா இன்றைக்கு பத்திரிகைகளையும் அப்படியே எடுத்து படிக்க போறேன். வீரகேசரி, தினக்குரல் பத்திரிகை ரெண்டும் எனக்கு கிடைச்சிருக்கு கையில. சரி. மனித உரிமைகள் பேரவை வரம்பு மீற இடமளிக்கவும் கண்காணிப்பு அறிக்கை தொடர்பில் அரசாங்கம் கடும் விசனமாம். இது வீரகேசரி பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக வந்திருக்கேன். ஐக்கிய நாடுகள் தெரியும் தானே மனித உரிமைகள் பேரவையில இலங்கைக்கு எதிராக தீர்மானங்களை கொண்டு வருவதற்கு மேற்குலக நாடுகளுக்கு உரிமை இல்லையாம். பலஸ்தீன் காசாவில் இடம்பெறும் தாக்குதல்களை எந்த ஒரு மனித உரிமை அமைப்பும் கண்டுகொள்வதில்லையாம். இலங்கை போன்ற சிறிய நாடுகள் மீது அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகின்றன என்று வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவிச்சிருக்காரு. எப்படி சூட்சமாக தப்புறாங்க போல. என்ன பாருங்க. தேர்தல் பரபரப்பில் ஜெனீவா விடயங்களை மறக்க கூடாது. தமிழ் தேசிய தரப்பினரிடம் டெலோ கோரிக்கை விடுத்திருக்காம கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்கும் இணைய பதிவு முறையும் ரத்தாம். வரிசை முறைக்கு அமைவாகவே விநியோகம் என்ற இது நேற்று செய்தி வந்ததுதானே. வரிசையில நின்ற ஆளுக்கு தான் முன்னுரிமை. எனவே இந்த விண்ணப்பிக்கும் இணைய பதிவு முறை ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஆகவே இப்போ இந்த பிரச்சனை தீர்வுக்கு வந்திருக்குன்னு சொல்றதுக்கு இல்லன்னா, ஆனா வரிசை யுகம் தான். நாமல் தம்பியும் சொல்லி இருக்கிறாரு. அந்த வரிசை யுகத்தை இல்லாம ஆக்கிட்டு இந்த வரிசை வந்தது என்று நாமல் கூறுகிறாராம். அந்த வரிசை இந்த வரிசை எல்லா வரிசையும் வந்ததுக்கு காரணம் வேற என்று தெரியாம இருக்கிறார் நாமல் தம்பிக்கு. என்ன செய்யறது? என்ன அமரபுர பீடத்தின் நாயக்க தேரரிடம் ஆசை பெற்ற ஜனாதிபதி என்கின்ற செய்தியும் வந்திருக்கிறது. ரணிலுக்கு எதிரான மனு தள்ளுபடி தாக்கல் செய்த சட்டத்தரணி தொடர்பில் கடும் விமர்சனமாமண்ணா. சரி. அதாவது அவர் போட்டி களத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விடயம், அதை நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. தேசிய இனப்பிரச்சினை தீர்வுக்கான ஆவணத்தை தயாரித்து சிவில் சமூகம் ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் கையளிக்கவும் உத்தேசம் என்கிற செய்தியும் வந்து கிடக்கிறது. அலிசாகிரை நீக்குவதற்கு இடைக்கால தடை உத்தரவாம். அவர் தெரிந்தானே என்ன உங்களுக்கு, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர், அந்த பாராளுமன்ற உறுப்பினர் அந்த கட்சி பிரதிநிதித்துவ. எனவே அவரை அந்த கட்சி உறுப்புரிமையிலிருந்து நீக்குவதை தடுக்கும் வகையில ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் மற்றும் செயலாளர் நாயகத்துக்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் நேற்று இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இந்த நசீர் அகமது என்பவர் அந்த தன்னுடைய பதவி இழந்த பிறகு அந்த இடத்துக்கு வந்தவர். இவரும் பிறகு கட்சியினுடைய கொள்கைகளுக்கு முரணாக நடந்து கொண்டார் என்ற அடிப்படையில் தான் நடவடிக்கைகள் எடுக்கப்படுறதுக்கு முனைப்பு காட்டப்பட்டது. ஆனால் அதுக்கு இப்படி தடை விதிக்கப்பட்டிருக்கு. வருமான வரியை திருத்த நாணய நிதியம் இணக்கமாம் விரைவில் இறுதி தீர்மானமாம் ஜனாதிபதி ரணில் சொல்லி இருக்கிறார். சரி. இப்பதானே எல்லாருக்கும் இப்ப இவருக்கு ஞானம் பிறந்திருக்கு போல இருக்கு. என்னன்னா இந்த தேர்தல் நெருங்கி வரப்படினால வரிகள் திருத்த போறாரு. தேசியத்துக்கு முக்கியத்துவம் நாமல் ராஜபக்ச கூறுகிறாராம். நாமல் தம்பி கொஞ்சம் கொஞ்சமாவே திறக்கிறார். என்ன தினக்குரல் பத்திரிகை எடுத்து படிப்பும் பிரதான தலைப்புச் செய்தியாக ஜனாதிபதி தேர்தல் முடிவு வெளியாகுவதற்கு முன் பெரிய வன்முறைகளை ஏற்படுத்த பெரும் சதியாமண்ணா. நாட்டை பங்களாதேஷ் போன்ற நிலைமைக்கு தள்ளவும் திட்டமாம். சிவப்பு தம்பிகளுக்கும் தொடர்பாம். விமல் வீரவன் சன்னாட செய்திதான் இந்த செய்தி. அனுர வென்றதும் காப்பந்து அரசாங்கம், அன்றே பாராளுமன்றம் கலைக்கப்படும். சுனில் கந்தனத்தி தெரிவித்த செய்தி வந்திருக்கேன். சரி. பழைய பாதையில் செல்வதா புதிய பாதைக்கு திரும்புவதா செப்டம்பர் 21 முடிவு செய்யப்படும் என்று அனுரகுமார திசாநாயக்க சொன்ன செய்தி வந்திருக்கு. ரணில் தமிழர்களை ஏமாற்றி விட்டார், விக்னேஸ்வரன் எம்பி தெரிவிப்பு. இப்பதான் இவருக்கு தெரிஞ்சிருக்க போல இருக்கு. என்னன்னா அவர் அதிக நம்பிக்கையோடு கூடவே சேர்ந்து பயணித்தார். பிறகு திடீர்னு பார்த்தா இப்ப விலை நிற்கிறார். அலிசாகிரை நீக்க தடை உத்தரவு என்கிற செய்தியிலையும் வந்து கிடக்கிறது. 3 வேட்பாளர்களை காணவில்லையாமண்ணா. 23 வேட்பாளர்கள் மக்கள் முன் வரவில்லையா. அதான் ஒருவர் உயிரிழந்து விட்டதாக சொல்லப்படுகிறது. இப்படி அந்த மற்றது இன்னொன்று, இந்த போட்டி களத்தில் குதித்திருக்கிறவர்கள் கொஞ்சம் பேரை காணவே இல்லைன்றது நாங்கள் ஏற்றுக்கொள்ளதான் வேணும். என்னன்னா எந்த பிரசார நடவடிக்கைகளும் இல்ல, கூட்டங்களை நடத்தி போட்டு காசுகளையும் கட்டி போட்டு சும்மா இருக்கிறாங்க. என்னன்றது தெரியல. கௌரவத்துக்காக களமிறங்கினார்கள் தெரியல. இவர்கள் கௌரவத்துக்காக களமிறங்க எலெக்ஷன் கேட்டா ஏதாவது சலுகைகள் கிடைக்கும்
கிடைக்குமோ தெரியாது அதுக்கு தான் இறங்குறாங்க. இப்படி அப்படி இறங்குறதால எவ்வளவு செலவு என்ன, நாட்டு மக்களுடைய பணம் தானே. ஆமா ஆமா ஆமா. அதே மாதிரி ஐக்கிய தேசிய கட்சி மாநாட்டுக்கு செல்ல ரணில் ஆதரவு மொட்டு எம்பிக்கள் மறைச்சிருக்கிறாங்களா. யாழில் 3.6 ஏக்கர் காணியை பிடிக்க ராணுவம் முயற்சி, கஜேந்திரன் எம்பி கூறுகிறார். தெற்கைக்கும் சர்வதேசத்துக்கும் நாம் ஒரு பலமான செய்தியை கூறுவோம். தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் சொன்ன செய்தி இதுல வந்து கிடக்குன்னா. அதே மாதிரி வேற என்னன்னா, ரிசாத்துக்கு ஒதுக்கப்பட்ட 80 மில்லியன் ரூபாய் யாழ்ப்பாணம் செயலகத்துக்கு கிடைத்ததா யாழ் அரசு அதிபர் பிரதீபன் தெரிவித்த செய்தி வந்திருக்கணும். தமிழரசு கட்சி உடைந்தால் அதற்கு ஒருவரே காரணமாம் விக்னேஸ்வரன் எம்பி சொன்ன செய்தி வந்திருக்கு தினக்குரல் பத்திரிகை. இப்ப தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கு. இப்ப நீங்க ஏற்கனவே சொன்னீங்க இந்த தேர்தல் காலத்தில் குதித்த ஜனாதிபதிகளுடைய எண்ணிக்கைகளை பற்றி. இதுல என்னென்றால் பாருங்கள், தேர்தல் ஆணைக்குழு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு. ஜனாதிபதி தேர்தல் களத்தில் குதித்திருக்கிற வேட்பாளர்கள் 15 பேர் பிரசார நடவடிக்கைகளுக்கு பணம் தேவை என்று சொல்லி நிதி சேகரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அங்கே அமெரிக்காவில் கமலா ஹாரிஸ் அவர்கள் நிதி சேகரிக்கிற மாதிரி இவர்களும் பிரசார நடவடிக்கைகளுக்கு காசு தேவை என்று நிதி சேகரிக்கிறாங்களா. 15 பேர் இப்படி செய்யறாங்களாம் என்று தங்களுக்கு தெரிய வந்திருக்காம். அதால அதை பற்றி தேடி ஆராய வலிக்கிட்டு இருக்காங்க. பிடிச்சு ஜெயில போடுங்க சார் மாதிரி தானே. சரி, நம்ம போட்டு வரேன். சரி, நாளைக்கு சந்திப்போம். பாய், டாடா. பேப்பர் படியம் போலாம்.